மக்களின் மனதில் அழகிய தமிழ் மகனாய் பெண்களை காப்பாற்றுவதில் பீஸ்ட் மோடுக்கே போவார். பிரச்சனைன்னு வந்தா வேட்டைக்காரனா வருவார். சரி, இப்ப எனக்கு அது அப்படியே உல்டாவா அப்படியே போடுவோம். பெண்களை காப்பாற்றுவதில் அழகிய தமிழ் மகனாய் நீ மேனிங் மோர்னிங் மோர்னிங் சண்டே நாட்டுன்னு ஒரு சோனிங்க சண்டே மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டா அதாவது ஒன் டே மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்டா வரியா, பெண்களை பாதுகாக்கிற லட்சம் பாட்டு வரி, ஒரு நாள் மட்டும் என் கூட வரியா, அதுதான் தமிழ் அர்த்தம். பெண்களை காப்பாற்றுறதுல அழகிய தமிழகன் அக்கா சொன்னாங்கல்ல, அதுல அந்த வரி வருது. அதுக்காக அழகிய தமிழ்ல பெண்கள் எப்படி போர்ட்ரே பண்றாங்க, நமிதா கேரக்டர் அதுதான் இப்ப பாடி காமிச்சேன். என்னன்னா அவரு கோச்ல உட்கார்ந்து இருப்பாரு, அவங்க வந்து கொஞ்சம் லக்கேஜ கஷ்டப்பட்டு வைப்பாங்க, இவரு தான் கொஞ்சம் ஏறி இப்படி வச்சு ஹெல்ப் பண்ணுவாரு. பெண்களை போற்றும் விதம், காட்சிப்படுத்தும் விதம் அண்ணன். தமிழே தமிழ்ல இப்படி திருப்பி விட்டு இப்படி பிடிக்கிறதெல்லாம் அதுலதான் வருது. அப்புறம் அந்த பேண்ட் இப்படி இப்படி பண்றதெல்லாம் அது வந்து இன்னொரு படம், அது வேற இல்ல வருது, எல்லாம் எல்லாமே இதான் வருது. நீ பெண்களை காப்பாற்றுவதில் பீஸ்ட் மோடுன்னு சொன்னார்ல. ஆமா, பீஸ்ட் மோடு அது என்ன ஃபிளாப் ஆயிரும்னு சொல்றாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தெரியல. அலபத்தி அபீபு அது வேறங்க, இதுதானே? ஆமா, இதுதானே. சாரி, இது ஜனநாயகனா? அது என்னன்னு தெரியல. அப்புறம் வேட்டைக்காரனா, வேட்டைக்காரன் அப்படின்னு அனுஷ்கா எந்திரிச்சு வருவாங்க பாத்தீங்களா? அனுஷ்காக்கு ஒரு சாங் ஒண்ணு வைப்பாங்கல்ல, அது என்னது? இது அந்த மலையில அது எப்படி காட்சிப்படுத்தி இல்ல, அதுக்கு ஒரு இன்ட்ரோ ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அப்படி இந்த மலை துளி போய் அதெல்லாம் திராட்சை விவசாயத்தை போற்றக்கூடிய, பெண்களை போற்றக்கூடிய விவசாயத்தை போற்று இருக்கிறார். நல்லா இருந்துச்சுக்கா. அப்புறம் மன்மத நன்றி, அதுதான் எதாடு தெரிய மாட்டேங்குது. மாண்புமிகு உறுப்பினர் வேற மன்மத நன்றினா நம்ம மன்மதன் கையில ரேகை இருக்க பார்த்து மன்மத நன்றி, மன்மத லீலை. அது அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு அது என்னமோ நிறைய சொல்லுவாங்களே, முகம் பார்த்து சொல்றது. உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுடைய மன்மத லீலை நல்லா இருக்கு, நீங்க பல பேரோட வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே பேசி ஃப்ளோல வந்துருச்சா இல்ல? பார்க்கும்போதே அக்கா வந்து ஒரு இது வந்து எப்படி இருக்குன்னா, தன்னை ட்ரோல் பண்ணணுன்றதுக்கெல்லாம் கிடையாது. இது இன்டென்ஷனலா என்னை பத்தி எல்லாரும் பேசுங்க, எனக்கு அமைச்சர் பதவி இல்ல, என்னை பத்தி பேசுங்க, நான் வந்து 3வது வரியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன், முதல் வரிக்கு வரணும் அப்படின்னு பேசின மாதிரியே இருக்கு. இதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்னை பத்தி பேசுங்க. இந்த கட்சியில வந்து பாத்துட்டாங்க, இந்த கட்சியில வந்து கேவலமான பேர் வாங்கினாதான் பதவி கிடைக்குது. அப்ப கேவலமான மட்டமான பேர் வாங்கன்னா இந்த மாதிரி கிரிஞ்சுத்தனமான ஏதாவது ஒண்ணு பண்ணா நமக்கு பதவி கிடைச்சு. 2 மேட்டர் பண்ணணும். ஒண்ணு இந்த மாதிரி கிரிஞ்சுத்தனம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து ரீல்ஸை பயங்கரமா செலவு பண்ணி பண்ணணும். ஒரு கக்கூஸ்க்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்ட கக்கூஸ் திறப்பு விழா. உங்களுக்கு ஆத்திரமா அவசரமா முக்க வேண்டாம் வேண்டாம், அதுவும் அக்கா திறந்து வச்சு அதுக்கு முன்னாடி போய் பெருசா நின்றுட்டு பெரிய அச்சீவ்மெண்ட் செல்ஃபி ஒண்ணு இப்படி பின்னாடி ஏதாவது இருந்துச்சா? அதுதான் இருந்துச்சு. அந்த மாதிரி வயல்வெளிக்கோ நீங்கள் ஒதுக்க வேண்டாம், கம்மா கரைக்கோ ஆத்தங்கரை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிரம்மாண்ட கக்கூஸ் திறப்பு விழா. நல்ல வேலை பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அதை திறந்துட்டாங்க. ஆமா, இல்லைன்னு வச்சுக்க வெற்றி பொது கழிப்பிடம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. வெற்றி கழிப்பிடம், வெற்றி ஆண்கள் வெற்றி பெண்கள். லூஸ் மோஷன் ஆயிருச்சா, வெற்றி கழிப்பிடம். வெற்றி லூஸ் மோஷன் வந்து விட்டதா? அந்த மாதிரி அக்கா கக்கூஸ் திறப்பதே வந்து பேனர் வச்சு பயங்கரமா அடிச்சு நவுத்துனாங்க. தெரியலையா? நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து மெல்லவே பேசு, ஏன்னா அடுத்து வந்து போர்ட்போலியோ மாத்துறாங்க, இவங்க நம்பி பேச முடியாது, வந்துருவாங்க. அக்கா வந்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கண்டென்ட் நீங்க தான் தரப்போறீங்க, நான் உங்களை நம்பி வாங்க இருக்கோம். அடுத்து இந்த சின்டெக்ஸ் டேங்குக்கு கல்வெட்டு வச்சதை இப்பதான் நான் பாக்குறேன். டிகே பிரபு திறந்து வைக்கிறாப்ல சின்டெக்ஸ் டேங்குக்கு கல்வெட்டு. டிகே பிரபு தான் திறந்து சார். அவர்தான். அவங்க அப்பா இல்லையா? அவர்தான். அவங்க அப்பா தனியா பையன் பேரை சொல்லி பல கோடி வாங்கிட்டாராமா. அது நான் சொல்லலப்பா, விகடன்ல வந்துச்சு, விகடன்ல படிச்சேன். விகடன் விஓசி ஸ்பான்சர்ட் விகடன், அதுல படித்தேன். அது மாதிரி நீ சட்டமன்றம் நடந்தது மட்டுமே ஜாலியா ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரி, எனக்கு என்ன டவுட்னா, ஏதாவது இந்த ஸ்பெஷல் நாமினேஷன் மாதிரி ஏதாவது இருக்குமா? ஏன்னா இவரு பர்வேஸோட தம்பி பாவம், அவர் எவ்வளவோ வந்து அண்ணன் அமைச்சரா இருக்கிறாரு, சிரமப்படக்கூடாதுன்னு அவரே பல இடங்களுக்கு விசிட்டுக்கு போறாரு. இப்ப அவர் நிறைய மக்கள் குறையெல்லாம் கேட்டிருப்பாருல, அவருக்கு ஸ்பெஷல் நாமினேஷன்ல ஏதாவது கையை காட்டேன். கவலைப்படாதீங்க,
உள்ள வாங்க அப்படின்னு சப்ஸ்டியூட் மாதிரி கூப்பிடலாம் முடியாது. வந்தோடனே ஸ்பியர் போடுவார் விஜய்க்கு. அந்த மாதிரி அவரை கூப்பிடலாம். டிகே பிரபுவோட அப்பா இருக்கிறாரு, வயசான மனுஷன், நிறைய போய் சுத்தி திரியிறாரு. எல்லாருமே வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. தேவைப்பட்டா ரோஹிணி தேட்டரோட ஓனரோட அண்ணன் கூட வந்துருவார், வினோத் பி செல்வம். கமலா சினிமா சொன்னாரு. அவர் வந்து ஆல்ரெடி திமுக ஃபேவர்ல இருக்காருப்பா, அவர்லாம் வரமாட்டாரு. அப்படியா? அப்புறம் படத்துல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காப்புல படம் போடும்போது மட்டும். அது வியாபாரம், அது வேற. அது வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒசூர் எம்எல்ஏ வந்து ரொம்ப தெளிவா தமிழ்ல தான் பேசினாரு. ஒசூர் கர்நாடகா ஆந்திரா பார்டர்ல இருந்தாலும் தமிழ்ல தெளிவா பேச. அவர் தெளிவா தமிழ்ல பேச. அவர் என்ன பேசினார் முதல்ல நீங்க சொல்லுங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒசூருக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்டு வர்றதா இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை போன முறை டிஆர்பி ராஜா அவர் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே பிளான் பண்ணியிருந்தாப்புல. இப்போ என்னன்னா ஒவ்வொன்றையா தூக்கி ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் தாரவாக்க போகிறதா பல செய்திகள் அடிபடுது. கூடுதலான பயம் அச்சம் என்னன்னா, ஏர்போர்ட் வந்து ஆந்திராவில் ஒன்றும் கர்நாடகாவில் ஒன்றும் அவங்களுக்குள்ள ஒரு டக் ஆஃப் ஆர் போயிட்டு இருக்கு. டிகேஎஸ் முதல்ல அதை அச்சீவ் பண்ணுறாரா, இல்ல சந்திரபாபு நாயுடு வந்து அதை டேக் ஓவர் பண்றாரு. ஊரறிஞ்ச செய்தி. ஆமா, இது ஊரறிஞ்ச செய்தி, எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு டாக் போயிட்டு இல்ல. இந்த ரேஸ்ல 2 ஸ்டேட்னுடைய சிஎம்முமே நேரடியா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒசூர் வந்து பயங்கர ஹாட்ஸ்பாட். நீங்க அங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புள்ளிங்க ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 2 ஸ்டேட்ல இருக்க பார்டர்ல இருக்க மக்களும் அங்க ஒசூரை குமிஞ்சிருவாங்க. அங்க பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இதை பார்த்து போன பீரியட்ல டெரியலா இருந்தாங்க 2 ஸ்டேட்லயும். இப்ப ஒரு ரீல்ஸ் அமைச்சரை பார்த்தோன்னா நீங்க ஐ எம் ஹாப்பி அப்படின்ட்டாங்க. இப்ப இதை வந்து வைக்கிறாரு. அதுக்கு அக்கா வந்து அப்படி எல்லாம் வராது, நம்மளுக்கு தான் ஏர்போர்ட் வரும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு அமைச்சரா என்ன சொல்லியிருக்கோம்னா நீங்க சொன்ன மாதிரி சொல்லிருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா ஆதாரம் இருக்கா, ரீல்ஸ் இருக்கா, பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கா அப்படின்னு கத்துறோம். எனக்கு என்ன ஏன் இப்படி பேசுறாங்க? அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. நம்ம கரெக்டா தானே பேசணும். ஒருவேளை இப்ப நான் கரெக்டா தானே பேசுனேன் சார், நீங்க பேசுறீங்களே இங்க ஆனா ஆளுங்கச்சினே, நான் கரெக்டா தானே பேசுறேன். அப்ப அங்கிருந்து அப்படி கூட சொல்லி இருக்கலாம் போல இருக்கும். கேமரால தெரியாம இருந்திருக்கலாம். அவன் என்ன தெரியா? ஏன்னா திடீர்னு ரீல்ஸ் பாத்தீங்களா, ரீல்ஸ் ஏன் ரீல்ஸ்னா அவங்களுக்கு கேவலமா இருக்காக்கா? ரீல்ஸ் போடக்கூடாதா? ரீல்ஸ்ல கூட பார்த்து தெரிஞ்சு கூடாதா? நீங்களே பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரீல்ஸ் பார்த்து சார் அந்த ஒரு ரீல்ஸ் போதாதா? நீங்க தானே கேட்டீங்க ரீல்ஸ் போதாதா? அப்ப இந்த கேள்விக்கு ஒரு ரீல்ஸ் போதாதா? ஆக்சுவலா ரீல்ஸ்லயுமே வந்திருக்கிட்டு அக்கா என்ன பதில் சொல்லி இருக்கணும்னா, அதெல்லாம் இல்லைங்க, நாங்க வந்து இதுல பேசிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா நம்ம கால்மண்டுக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? நான் ஆந்திரா சொல்ல, தமிழ்நாடு சொல்றேன். கரெக்ட். அது சொல்லி இருக்கணுமா இல்லையா? அது நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் 2 பேரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு அதை விட்டுட்டு என்னக்கா நீங்க ஆதாரம் எல்லாம் கேக்குறீங்க? அது வந்து இல்ல, அதாவது அக்காவோட அமைச்சர் பதவி வந்து சிரிப்பு என்னன்னா தாக கேக்குறாங்க, ஆதாரம் எல்லாம் கேக்குறாங்க பேரு. ஆமா, விளையாட்டு. அக்காவோட அமைச்சர் பதவி என்ன ஆபத்தான அப்படின்னு இருக்காமா? வரக்கூடிய காலங்கள்ல அமைச்சர் சரத், அமைச்சர் அப்புறம் அந்த காங்கிரஸ்ல இருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் உள்ள போட்டிருக்காங்களா அவரு, அப்புறம் கூடுதலா ஒரு அமைச்சரோட பதவி வந்து டலுக்காம் ஆகுதாமா. அதனால அக்கா கொஞ்சம் சைலண்ட் மோடு போயிருக்கிறாங்க, தொடர்ந்து சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டே இருக்கிறதுனால. அடுத்து நம்ம வந்து செய்தி பார்க்க போறது என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் யாரு கேள்வி கேட்டாலும் முதலா நான் கை தூக்குறேன். நான் எனக்கு கிளாஸ்ல வந்து ஒரு பையன் இருக்கான்ப்பா, பேர் சொல்ல மாட்டேன், நீங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான், லீடர் அவன். சரி, அதாவது அவன் எங்களுக்கு டீச்சர் வந்துட்டாலே அவன் முகரையே தான் பார்ப்பேன், எனக்கு எரிச்சல் ஆகும். ஏன்னா அவன் எல்லா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துருவான். எங்க நோட்டே தொலைச்சிட்டேன். நல்லா நோட்டை கண்டுபிடிச்சு 3 மாசத்துக்கான ஹோம்ஒர்க் எழுதுறதுலாம் நம்மளால சாத்தியம் இல்லை. அதனால பேலன்ஸ் இருக்க ஒரு 6 மாசத்தை ஓட்டிடலான்றதுக்காக நான் அப்படியே வண்டியை ஓட்டக்கூடிய ஆளு. உள்ள மிஸ் வருவாங்களா, இவன் மிஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு வானா, குட் மார்னிங்லாம் கிடையாது, ஹோம்ஒர்க்னு வானா. எப்ப பாரு முந்திரி கொட்டை மாதிரியே எந்திரிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பானா. எனக்கு டென்ஷன் ஆகும் அவனை பார்த்தா. ஆர்வ கொலை இது பாடுறா இந்த மாதிரி போய் சொல்லாரானா ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட திருட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தேட ஆரம்பிச்சு அதை ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கி சிபிஐ விசாரணை வரைக்கும் நான் போவாங்க. அந்த மாதிரி ராஜ்மோகன் அண்ணனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொன்ன, எங்கள் முதலமைச்சர் குடிசை என்றும் பாராமல் தன் காலாலேயே நடந்து போனார். அப்புறம் என்ன தலைகீழா இப்படியா போவாங்க, இல்ல வந்து சுறா படம் மாதிரி இப்படி நீச்சல் அடிச்சு போவாரா? காலைல நடப்பாரு. பெட்ரூம்குள்ளயும் காலைல தான் நடக்கணும், கக்கூஸ்லயும் காலைல தான் நடக்கும், கிச்சனும் காலைல. அதுக்குள்ள நடக்கிறதுனால கார் போகாததுல காலைல நடந்தாங்கிறீங்களே, கார் பெட்ரூம்குள்ள கார் போகுமா? அது எப்படி போகும்? என்னன்னா இது என்ன வார்த்தை இது? குடிசை என்று பாராமல்லாம். அப்ப எங்களுக்கு குடிசை தான் வீடு. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து ஒரு 5 வருஷம் குடிசை வீட்டுல தான் இருந்தேன். சென்னை வந்த புதுசுல குடிசை தான் வீடு. ஒரு கட்டத்துக்கு மேல வீடு குடிசையில இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு சொன்னதுனால அது மாறிச்சே தவிர இன்னும் பல வீட்டுல அது குடிசையா தான் இருந்திருக்கும். அதுவும் கலைஞர் மாத்துறது.
அது இப்ப வெற்றி வீரகம் திட்டம் அது. ஆக்சுவலா அனிதா வீடு ஓட்டு வீடு. அனிதா வீடு ஓட்டு வீடு. அப்ப அதுவே தப்பு. அந்த வீடு போட்டோ எல்லாம் பளிச்சுன்னு தெரியும், அது ஓட்டு வீடுன்னு பளிச்சுன்னு தெரியும். அவங்க அண்ணன் இன்டர்வியூ கொடுப்பாரு, அது ஓட்டு வீடு. ஒரு ஆளுங்க சும்மா எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டியோ. இங்க பாரு, நீ அப்படிலாம் அண்ணன் பேச்சு வந்து அப்படி எடுத்து கூடாது. கார் போகாத இடம் கால் போனது, காருக்கு கால், காக்கு கா, காக்கு கா, காக்கு கா, அவ்வளவுதான் அவ்வளவுதான், காக்கு கா, அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ ஓபிஎஸ்க்கும் நம்மள செங்கோட்டையனுக்கும் ஒரு சமயம் ஒரு டக் ஆஃப் நடந்துச்சு. நான்லாம் மிரண்டம்பா, வாழ்க்கையிலே நினைச்சு பார்த்தல இப்படி ஒரு ஃபைட் வரும். நான் திராவிட இயக்கத்துக்காகவே தொடர்ந்து பயணிப்பேன். அண்ணே அண்ணே இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கேக்குதா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், 200% உங்களுக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல எவ்வளவு உறுதியா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். மண்டையிலே கொட்டி விட்டுருவேன் பாத்துக்க அப்படின்ற மாதிரி பேச முடியாதுல்ல. ஏன் கேட்டு கேள்வி ஒண்ணு அப்படி. சரி, மேட்ருக்கு வருவோம். இப்ப அவர் ஓபிஎஸ் பேசிட்டு உட்கார்ந்தோன்னே வழக்கம் போல அண்ணன் கை தூக்கிட்டாரு. நான் பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜா ஒண்ணு இல்லை. அவர் வந்து நிலப்படம், நிலைப்படம், நிலைப்பாடு இவ்வளவுதான். நீ போட்டு அவர் பாக்கெட்ல ஸ்டாலின் படம் வச்சிருக்காராம் ஓபிஎஸ். அதுக்கு பாக்கு பா புடிச்சு ஒண்ணு பேசினாரு. அவரோட பேச்சே மொத்தம் அவ்வளவுதான். காக்கு கா, பாக்கு பா, அவ்வளவுதான். பட்டிமன்ற ஞாயிற்றை போற்றும் அப்படின்னு ஒரு அடி போட்டு விட்டு எல்லாமே பஞ்சு தான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் கொஞ்சம் மாசா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல, அவரை போன வாரம் வரைக்கும் இந்த ரூட் மாஃபியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடுத்த துரந்தரு, அப்புறம் வந்து அடுத்து அவர் தாவேக்காக்கு வராரு, திமுக இனிமே அழுவ போகுது, மிரள போகுதுன்றாரு. அவரு அழகா வந்து இவ்வளவு மாநில உரிமையில் நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறீங்கன்னா அது காரணம் முக ஸ்டாலின் போயிட்டா ஒரே அடி அடிச்சு. அதனாலதான் அவர் போட்டோ கண்ணச்சில வச்சு போயிட்டாரு. அது இன்னொன்னு, போன வாரத்துல இந்த லாட்ரி பணத்தை வந்து யாருமே கேட்கல. திடீர்னு ஆதவர்ஷன் எந்திரிச்சு லாட்ரி வந்து இவங்க வந்து வாங்கினாங்க. அது அவுட் ஆஃப் நோவேர் அவர் கொண்டு வர்றாரு. யாரு பேசல, உடனே அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உங்க அப்பாட்ட, உங்க மாமனார்ட்ட கேளுங்க, கொடுத்தது உங்க மாமனார், உங்க அப்பாவுக்கும் மாமனாருக்கும் தெரியும். இவர் மறுபடியும் அந்த பிரச்சனை இழுக்க பார்த்தாரு. அதுக்கு இன்னொருத்தர் அங்க வந்து கவுண்டர், நல்ல வேலை டக்குன்னு எந்திரிச்சு பின்னாடி ரோல தான் அவங்க மாமியார் உட்காந்துருக்காங்க, அவங்க கேட்டா இப்பயே சால்வ் பண்ணிடுவாங்க பிரச்சனைய அப்படின்னு. நல்ல வேலை யாரும் சொல்லிருந்தா அசிங்கமா போயிருக்கும். என்னத்த அப்படின்னு இருப்பாரு. அது தனியா ஓடிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் டக்குன்னு இருந்துருச்சு. ஒரு நிமிஷம், அது என்ன ஊழல் பணமா, லஞ்ச பணமா, இல்ல எனக்கு புரியல. அது டாக்ஸ் கட்டி எலக்ட்ரால் பாண்ட் மூலியமா மத்திய அரசாங்கம் அது சுப்ரீம் கோர்ட் சொல்லி அந்த எலக்ட்ரல் பாண்ட் வெளியிடப்பட்டதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். டீடைலா பேசுறேன். முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்ட் வெளியிட வச்சதே சிபிஎம் தான். காசே வாங்காத ஒரு கட்சி அது ஒண்ணுதான். அவங்க போட்ட கேஸ்னாலதான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்ப தாவேக்கா ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருச்சு. வரவு செலவு கணக்கு காட்டு எங்க இருந்து காசு கரூருக்கு வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நீங்க வந்து வரவு செலவு கணக்கு நீங்க தாக்கல் பண்ணணும். திமுக தாக்கல் பண்ணிட்டாங்க, அதிமுக தாக்கல் பண்ணிட்டாங்க, சிபிஎம் தாக்கல் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. கொடுக்காத ஒரே கட்சி தாவேக்கா. பேசலாமா அப்படின்னு செய்திகள்ல வந்தது. இப்ப நாங்க பேசுற டேட்டு கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. கடைசியா வந்த செய்தி வந்து தாவேக்கா மட்டும் தான் சப்மிட் பண்ணல, எல்லாரும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கொடுத்த விஷயத்தை நீ ஏன் கொடுக்க மாட்டேங்க? எலக்ட்ரல் பண்ணலாம் விடு சாமி, அது என்ன ஊருக்கே அதை அறிவிச்சுட்டானே, இன்னாரெல்லாம் வாங்கிறேன் இன்னார் கொடுத்துட்டாங்க. சரி, அப்படி வந்து திமுக வாங்கின தப்புன்னு வச்சுக்குவோம். உன் பின்னாடி ரோல விஸ்வநாதன் ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்க, உன் கூடயே திரியிறாருல மாணிக்கன் தாகூர், அவங்க கட்சி எவ்வளவு கொடுத்தீங்க அது சொல்லு. அதை சொல்லும்ல. இது 900 கோடிங்கிற, அது 900 கோடி கிடையாது, அது 500 கோடியே நம்ம தான் கொடுத்துருக்காங்க. 900 கோடிங்கிறாப்ல. அப்போ ஒருவேளை 900 கோடின்னு சொன்னா அப்ப பிளாக்ல தான் தள்ளியா? பிளாக்ல தள்ளினா அப்ப அது அஃபென்ஸ். அப்ப இவர் வாய் விட்ட உடனே மாற்றி வீட்டுல தொடர்ந்து வருமானத்துக்கு அந்த சொத்து இது ரைடு நடக்குது. இவர் வாய் விட்ட உடனே அப்ப மாமனாரை மாட்டி விடுறதுக்காக இந்த பேச்சா அவருக்கு குடும்பத்துல உள் சண்டையாங்கிறது தெரியல. சரி, இப்ப காங்கிரஸுக்கு இது கொடுத்தீங்க இல்ல, அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கா அது தெரியல. டிஎம்சிக்கு கொடுத்துறீங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் கொடுத்தீங்க சொல்லுங்க. அப்ப அவருக்கு கொடுத்தது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இது தப்புனா அப்ப அதுவும் தப்பு. இவருக்கு கிரிக்கெட்டுங்க ஆட தெரிய மாட்டேங்குது. சரி வேணாம் சும்மா இருங்கனாலும் கேட்க மாட்டாப்ல. எதோ ஆனா அதுக்கு ஓபிஎஸ் நீ சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அருமையான பதில். அது டாக்ஸ் கட்டின முறையான பணம் தான். அது லஞ்ச பணம், ஊழல் பண்ணலாம். அதை நீங்க இந்த இடத்துல வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை கிடையாது. இறுதியா நிர்மல்குமார், அதாவது ஈபி துறை அதிகாரி வந்து சொல்றாரு 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேல
செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அதிகமா இருக்குங்கிறாரு. ஆனா இவர் இபி பில் அதிகமாகல, அது ஆதாரமற்ற பேச்சுங்கிறாரு. அப்ப செக்ரட்டரி என்ன சொல்றாருங்கிறதே உங்களுக்கு தெரியாம அமைச்சரா இருக்கிறீங்களா? இல்ல செக்ரட்டரி போய் சொல்றாரா? இல்ல நீங்க போய் சொல்றீங்களா? இல்ல அவர் திமுக காரரா அதையும் சொல்லிருங்க. அது 4வது பாயிண்ட். இல்ல வழக்கமா திமுக வீட்டுக்காரங்க மட்டும் பில்லு ஏறி இருக்கா. எனக்கு தெரிஞ்சு காலையில ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஐ 200 யூனிட் ஃப்ரீ பண்ணிட்டாரு ஐ அப்படி பாத்தீங்கல்ல. எங்க தலைமையோட ரொம்ப சீரியஸ் டோன்ல இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க, ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. நான் சாமானிய மக்கள் எல்லாம் ஈபி கட்ட முடியாம கஷ்டம். தாவேக்கா சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை அப்படின்னு அந்த அக்கா பேசி இருக்கிறாங்க. இப்படி பல தாவேக்காரங்க எல்லாரும் அம்பலப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இதை தாண்டி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டும் போயிருக்கிறான் விஜயோட காதுக்கு. இப்போ இடைத்தேர்தல் 6 தொகுதியில வச்சா 4த்துல டப்புக்கு டப்பாதான். அதனால இப்போதைக்கு ஆளுங்கட்சி இவ்வளவு இடங்கள்ல இடைத்தேர்தல் தோல்வின்றது, அதுவும் ஆட்சியை பிடிச்ச இவ்வளவு குறுகிய காலத்துல வர இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி இவ்வளவு மோசமாலாம் தோக்குது. அதுவும் தேவதூதர் கடவுளின் பிள்ளை அவரே தோக்குறாருங்கிறது. அதுவும் எதிர்கட்சி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்ல, பல பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான் தேர்தல் கேம்பெயின் பண்றதுக்காக, சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக. ஆமா, அதாவது இவங்க சட்ட ஒழுங்கை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தாங்க கடந்த ஆட்சியில. ஊழல்னு ஒண்ணு. இப்ப இந்த வாட்டி பக்கா டேட்டாவோட அந்த ஊர்ல நடந்த பல பிரச்சனையை மட்டும் டேட்டாவோட கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஊருக்கு சுழட்டி அடிக்கிறதுக்காக ரெடி வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்களா. அதுலயும் கரூர்ல எல்லாம் திமுகவோட அதிமுக வெறியோட இருக்கான். அப்படின்னு இருக்காம, அதனால அண்ணன் வந்து அப்செட் மோடில் சென்று இருக்கிறார். அவர் என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் ஆட்சி அமைச்சதுல இருந்து இப்படியேதான் இருக்கிறாரு. ஆமா, ஆனா கொஞ்சம் அசந்தா ஏமாத்திடுறாங்கப்பா. ஆமா, அதாவது மத்திய அரசாங்கம் நம்ம 1 ரூபா கொடுத்தா 40 ரூபா தருது. அது ஒரிஜினா இன்னும் அவை குறிப்பில் எழுதி 40 ரூபா எழுதிருப்பாங்க. டக்குன்னு எதிர்க்கச்சே என்னது 40 ரூபாயா 40 ரூபாயா சாரி 29 பைசா. உடனே அடிச்சுட்டு எதிர்க்கட்சி நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அதுக்கு நான் இருக்கேன்ல, சும்மா உட்காருங்க. அது அவை குறிப்பில இருந்து நீக்கிக்கிறேன். 4442 40 அதையே நான் கஷ்டப்பட்டு எழுதணும், அப்புறம் நீக்கணும்ல, எழுதி நீக்கிறோம், இதையும் நீக்கிடுவோம் அப்படின்னு நீக்கி இந்த பட்டிடிக்கனிங் பண்ணி ஒரு வழியா நீக்கல் கழித்தலாதான் போய்கிட்டு இருக்கா. இன்னும் 3 நாள் வேற ஓட்டணும், குடியரசு தினம் வேற இருக்கு. அது வரைக்கும் இவங்களோட எப்படா பொழப்பு நடத்துறதுங்கிற மாதிரியே விஜய் எனக்கு சுதந்திர தினம் ஐயா ரொம்ப சுதந்திரம் இல்ல. நான் போட்டோ காட்டுறேன், சீரியஸா காட்டுறேன். எனக்கு அதுல இருந்து மண்டையில குடியரசு தினம் ஓடுது. பேஸ்புக்ல போட்டு நான் தான் அப்லோட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதாவது அந்த ஸ்கூல் பேரு வந்து இல்லைன்னா நம்மள இது பண்ணிடுவாங்க. அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை சௌரிபாளையம் கோயம்புத்தூர் 641028 பின்கோடு. 6410 ரொம்ப முக்கியம். விளையாட்டு போட்டிகள் கோயம்புத்தூர் கிழக்கு குறுமை தடகள போட்டிகள், குடியரசு தின விழா. எப்படி ஒரு அற்புதமான விஷயத்த நாங்க பார்த்ததுல. அதனால இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அப்ப குடியரசு தின விழா மாற்றம் கேட்டீங்கல்ல, வந்துருச்சுல, அவ்வளவுதான். அப்ப சுதந்திர தினத்தை அது பொங்கலா மாத்திடுவோம், தேவைப்பட்டா கொண்டாடிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு அப்படின்னு முடிச்சு இந்த சட்டமன்றத்தை இன்னும் 3 நாள் இருக்குது. வெயிட் பண்ணி பாப்பா இந்த 3 நாள்ல என்னென்ன குஜிலி மஸ்து நடக்கும். இப்போது இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் அவை குறிப்பில் நீக்க முடியாது. நீங்க வேணா பார்த்து ரசிச்சு உங்களுடைய அவைகள் இருக்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. நன்றி.